இது கிளவுட் கம்ப்யூட்டிங் சீரிஸ்ல செகண்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன பார்த்துருப்போம்னா, வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்றத பத்தி பார்த்துருப்போம். அதாவது அதில் நான் வந்து கூகுள் டிரைவ்ஸ் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருப்பேன். அந்த சிம்பிளான எக்ஸ்பிளனேஷனுக்கும் ஒருவேளை நம்ம வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், அதாவது கிளவுட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்கிட்ட அந்த கொஸ்டினை கேட்டோம்னா, வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்ற அந்த கொஸ்டினை கேட்டோம்னா, அவங்களும் நான் சொன்ன அந்த அதே சிம்பிளான எக்ஸ்பிளனேஷனை கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 விஷயத்த பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ், சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ். இந்த 3 விஷயத்தையும் பேஸ் பண்ணி தான் அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த எக்ஸ்பிளனேஷன் ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்துக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது அந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்க அந்த எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்தேன்னா கண்டிப்பாக அது புரிய போகிறதில்ல. ஸோ அதுக்காக நான் இங்கேருந்து ஆரம்பித்தேன். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்றத வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அந்த எக்ஸ்பிளனேஷன் என்ன, அந்த எக்ஸ்பிளனேஷனை வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஏன் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்ல வந்து எல்லாருமே வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் தான் உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க, ஏன் கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து எல்லாரும் யூஸ் பண்றாங்க, இதுக்கு முன்னாடி வந்து என்ன டெக்னாலஜி இருந்துச்சு, அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதுல என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, எதனால அதை விட்டுட்டு கிளவுட் கம்ப்யூட்டிங் இப்போ வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்கலாம். நார்மலா முன்னாடி வந்து சர்வர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சர்வர்ஸை வந்து ஓனா வாங்கி அவங்க வந்து அந்த சர்வரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுல என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை எடுத்துட்டு போய் அந்த சர்வர்ல போட்டு வைப்பாங்க. அந்த டேட்டா வந்து அங்க அவங்கள்ட்டே இருக்க போகுது. இதுல என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? அதுல என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அந்த சர்வர்ஸ்ல வந்துட்டு அவங்க போடுற அந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த சர்வர் ரூம் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதை மெயின்டைன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இடம் தேவைப்படும். அந்த பெரிய இடத்துல வந்து அந்த சர்வர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வாங்கணும். ஃபர்ஸ்ட் அந்த சர்வீஸோ வாங்க, அந்த சர்வர்ஸோ ஃபர்ஸ்ட் வாங்கணும். அந்த சர்வரோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பயங்கரமாக அந்த ரேட்டில் இருக்கும். அதாவது ஒரு மிஷினும் வந்து 10 லட்சம், 15 லட்சம் அந்த மாதிரி ஒரு மிஷினுக்கு ஏற்ற மாதிரி அந்த மிஷினுக்கு வந்து ஒரு ரேட் இருந்துச்சு. அதுக்குள்ளே போகிற ஹார்ட் டிஸ்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கர ரேட்டாக இருந்துச்சு. அதை கூல் பண்ணுறதுக்கு வந்துட்டு 24x7 வந்து ஏர் கண்டிஷனர் ரூமில் தான் அதை உள்ள வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ், நிறைய நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் வந்து அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க ஃபேஸ் பண்ணதுனால தான் வந்துட்டு அவங்க அங்கேருந்து அந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் புதுசாக வந்தோடனே அவங்க அதுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து என்னென்னலாம் ஆஃபர் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இடம் தேவைப்படும். இங்கே இடம் நீங்கள் வந்து அதாவது வந்துட்டு ஒரு சர்வர் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட்டே தேவைப்படும். இங்கே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம், நீங்கள் எங்கள்கிட்ட இருந்து எவ்வளோ ரெண்ட்டுக்கு எடுக்க முடியுமோ அதை மட்டும் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு இந்த க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் சொன்னாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவைப்படுற விஷயம் என்னவா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான மெயின்டெனன்ஸ் வந்து பயங்கரமான காசு தேவைப்படுச்சு. ரெண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸே கிடையாது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் மட்டும் போதும், அதுக்கான ரெண்ட்டை மட்டும் அதாவது நீங்கள் கொடுத்தா மட்டும் போதும், நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். தாராளமாக நீங்கள் மெயின்டெனன்ஸ்க்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் தரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கொடுத்தாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சர்வரை இப்போ வாங்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அந்த சர்வரை வந்துட்டு திருப்பி அப்டேட் பண்ணணும்னா புது சர்வர் வாங்கி தான் ஆகணும். இன்னைக்கு எனக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தேவைப்படுது அப்படின்றதுக்காக என்னால் வந்துட்டு ஒரு சர்வரை வாங்கிட்டு அதை என்னால் திருப்பி ரிட்டர்ன் பண்ண முடியாது. இன்னைக்கு நான் யூஸ் பண்ணிட்டே இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது. நான் வாங்கிட்டேன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. நான் ஹோல்ட் பண்ணிட்டேன்னா ஒரு 6 லட்சம் 10 லட்ச ரூபா கொடுத்து அந்த மிஷினை வாங்கிட்டேன்னா அது என்கிட்ட தான் இருக்க போகுது. நாளைக்கு வந்து இன்னைக்கு எனக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுது, இல்லை 2 நாளைக்கு தேவைப்படுது, அடுத்த வருஷத்துல 364 நாள் 365 நாள் அது சும்மா இருக்க போகுது அப்படின்னா அப்படி இருந்தாலும் அந்த மிஷினை நான் வாங்கி பத்திரமா வச்சுதான் ஆகணும். பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு பே பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் சொன்னாங்க. இந்த 3 விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு இதாக இருக்கும். ஏன்னா வந்து ஈவன் ஒரு ஸ்மால் கம்பெனி வந்து சின்ன பட்ஜெட்டில் ஆரம்பிக்கிற ஒரு கம்பெனியாக இருந்தால் கூட அந்த கம்பெனிக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு ஒரு சின்ன டைம்லேயே வந்து அதாவது வந்து எடுத்த உடனே வந்து ஒரு கம்மியான டைம்ல வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து ஒரு இடத்துல வந்து லாக் பண்ணுறது அப்படின்றது ஒரு ஸ்மால் கம்பெனிஸ்க்குலாம் வந்துட்டு அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான இது எல்லாத்தையும் வந்து காஸ்ட் எல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னா க்ளவுடுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தது. ஸோ இந்த க்ளவுட் வந்து அதனால தான் ஹிட் ஆக ஆரம்பிச்சது. இப்போ க்ளவுடு எப்படி இதை வந்து இப்படிதான் வந்து ஹிட் ஆச்சுன்னு சொல்லி சொன்னேன். ஃபர்ஸ்ட் இந்த க்ளவுடு வந்து க்ளவுட்னா என்ன, அதாவது வாட் இஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்றது, அதாவது ரெண்டாவது க்ளவுட் கம்ப்யூட்டிங் வாட் இஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங். முதல்ல க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்துட்டு அது நார்மலான வந்து ஒரு சிம்பிள் டேர்ம். இது இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு நான் இதை சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு நான் இதெல்லாம் நான் சொல்றேன். வாட் இஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸில் நீங்கள் வந்து ஒரு இது வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோ, நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, அது வந்து உங்கள் ஃபேமிலிக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு 5 பேர் உங்கள் ஃபேமிலியில் இருக்கீங்க, அந்த 5 பேர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும்னா அந்த காரில் ஏறி நீங்கள் போயிடுறீங்க. ஒரு வேளை வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்க ஒரு 50 பேர் வந்துட்டாங்க, இப்போ 55 பேர் இருக்கீங்க, அவங்களுக்கு 5 பேருக்கான அந்த கார் மட்டும் அங்கே இருக்குது, மிச்சம் 50 பேர் என்ன பண்ணுறது? ஒருவேளை உங்கள்கிட்ட
அந்த கார் உங்கள்கிட்ட வந்து அந்த கார் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த 50 பேர் ஏற்றிட்டு போயிடலாம். உங்கள்கிட்ட கார் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம என்ன பண்ணுவோம், போய் ஒரு 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 காரோ இல்லைன்னா 50 பேர் ஏறுற மாதிரி ஒரு பஸ்ஸையோ நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்க போகிறோம். ரெண்ட்டுக்கு எடுத்து நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு அவங்கள அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள திருப்பி கூட்டு நம்ம வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த காரையோ இல்லை பஸ்ஸையோ நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்ம பேமெண்ட் ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றது மட்டும் கொடுத்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஒருவேளை இந்த ரெண்ட் எடுக்கிற ஆப்ஷனே இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? காரை நம்ம போய் வாங்குவோமா? ஒருவேளை கார் வாங்குற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா வாங்க முடியுமா? இதுவே வந்துட்டு அம்பானி மாதிரி ஆளா இருந்தாங்கன்னா காரை வாங்கிடுவோம். நம்ம வாங்க முடியுமானா கண்டிப்பா வாங்க முடியாது இல்லையா? ஸோ இதுதான் வந்து இங்க ப்ராப்ளம். முன்னாடி அதே சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. எனக்கு இப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு இப்போ இந்த அமேசான்ல பிக் பில்லியன் டேஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபிளிப்கார்ட்ல வந்து கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல், சாரி மாத்தி சொல்லிட்டேன். இது ரெண்டும் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு நாள் வந்து இந்த டேல வந்து எனக்கு ஒரு 1,00,000 கஸ்டமர்ஸ் தான் என்னுடைய சர்வர், அதாவது வந்துட்டு என்னுடைய ப்ராடக்ட்டை வந்துட்டு வியூ பண்ணிட்டு போறாங்க, அதில் ஆர்டர் பண்றாங்க, எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரியான பிக் பில்லியன் டேஸ்ல வந்துட்டு நான் வந்து ஆஃபர் போடும்போது என்னுடைய சர்வர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா டிராஃபிக்ன்றது பயங்கரமா ஆகிரும். அப்போ என்ன ஆகும்னா ஒரு ஒரு 4,00,000 பேர் 5,00,000 பேர் என்னுடைய சைட்டை வந்து விசிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரே டைம்ல வந்து விசிட் பண்றாங்க அப்படின்றப்போ வந்து என்ன ஆகும், என்னோட சர்வர் வந்துட்டு அப்படியே கிராஷ் ஆயிரும், அப்படியே ஆஃப் ஆகி டவுன் ஆகி நின்றும். ஸோ இதுதான் நடக்கும். முன்னாடி அப்படிதான் வந்துட்டு அவங்களுடைய சர்வர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிகமான சர்வர் வந்து கிராஷ் வந்து முன்னாடிலாம் இருந்திருக்கும். நிறைய வெப்சைட் வந்து லோட் ஆகாம அப்படியே இருந்திருக்கும். இப்போ எவ்வளவோ வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களாம் கிளவுடுக்கு மூவ் ஆயிட்டாங்க. ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு கிளவுட்ல. அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவு கூட்டம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து மிஷின்ஸா அப் பண்ணிக்கிறோம். இப்போ 2 மிஷின் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஒரு 4,00,000 பேர் இருக்காங்கன்னா இந்த ரெண்டு மிஷினும் இந்த 4,00,000 பேருக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி நினைச்சுன்னா இந்த 4,00,000க்குள்ள வச்சு அந்த 2 மிஷினை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிடும். ஒருவேளை 10,00,000 பேர் அந்த விசிட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது எக்ஸ்ட்ரா 2 மிஷின்ஸை வந்து அப் பண்ணிடும். அப் பண்ணி வந்துட்டு அதுல அந்த கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் டைவர்சிஃபை பண்ணி அந்தந்த மிஷின்ல வந்து, அதாவது வந்து அந்தந்த சர்வர்ஸ்ல வந்துட்டு அந்தந்த கஸ்டமர்ஸை வந்து டிவைட் பண்ணி விடும். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவும் அவங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ இதுதான் நான் வந்து சொல்ல வந்தது. ஒருவேளை நமக்கு வந்து காரை ரெண்ட்டுக்கு எடுக்கிற ஆப்ஷன் இல்லைன்னா காரை வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும் இல்லையா? இப்போ கார் ரெண்ட்டுக்கு எடுக்கிற ஆப்ஷன் வந்துருச்சு. அதுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங். கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த ரெண்டிங் அப்படின்ற ஒரு விஷயமே உள்ள வந்துச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த விஷயத்த நம்ம ரெண்ட் எடுத்துக்கலாம். தேவைப்படலைன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோமோ அதுக்கு காசு கொடுத்தா மட்டும் போதும். இதுதான் வந்து கான்செப்ட். அதாவது அந்த காரை வந்து நீங்க ஒரு நாளைக்குன்னு எடுத்துட்டு வரீங்க, 6 மணி நேரத்துல கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நீங்க 6 மணி நேரத்துக்கான காசை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங். இந்த விஷயம் இதுதான் வந்து சிம்பிள் டேர்ம்ல வந்துட்டு கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா ஒரு விஷயத்த வாடகைக்கு எடுக்கிறது. சிம்பிளா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்த நம்ம வாடகைக்கு எடுக்கிறது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? தேவைப்படுறப்போ அது வாடகைக்கு எடுக்கிறது. அதிகமா தேவைப்பட்டுச்சுன்னா அதிகமா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கம்மியாக்கணும்னா கம்மியாக்கிக்கலாம். எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ல எவ்வளவுதான் மெயின்டைன் பண்ணணும்னா இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு அந்த மிஷின் ஆஃப் பண்ணி வைக்கணும்னு நினைக்கணும், ஆஃப் பண்ணி வைக்கலாம். நீங்க ஆஃப் பண்ணி வைக்கிற டைம் வந்துட்டு நீங்க அமௌண்ட் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அவ்வளவு கொடுத்தா மட்டும் போதும். லைக் வந்து எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் பில்லு மாதிரி வந்து அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த இந்த விஷயங்கள்லாம் வந்து இருந்தனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்ற விஷயம் வந்துட்டு பயங்கரமா பூம் ஆக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு முக்கியமான காரணம் வந்து அக்சசபிலிட்டி. நீங்க எங்க இருந்து வேணாலும் அதை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து இப்போ நீங்க விண்டோஸ் இருக்குல்ல, அதாவது அக்சசபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கிராஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து அது பக்காவா ஒர்க் ஆச்சு. நான் விண்டோஸ்ல வந்துட்டு நான் ஒரு விஷயத்த அப்லோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா என்னோட லினக்ஸ்ல இருந்தும் நான் அதை அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? என்னுடைய ஃபோன்ல இருந்தும் அதை நான் அக்சஸ் பண்ண முடியும். என்னோட டேப்ல இருந்தும் அதை நான் அக்சஸ் பண்ண முடியும். ஒரு விஷயத்த நான் வந்து இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதை வந்து நான் எல்லா பிளாட்ஃபார்ம்ல இருந்து என்னால் வந்து அதை பார்க்க முடியும். ஒரு அவசரத்துக்கு நான் ஃபோன்ல வந்து ஒர்க் பண்ண முடியாது. பட் ஆனால் வந்துட்டு நீங்க ஜஸ்ட் வந்து அதுல என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஓகே இதான் நடக்குதா அப்படின்றத ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஓகேவா இருக்கும். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா கொலாபரேஷன். நிறைய பேருடைய கொலாப் பண்ணி வந்து ஒரு ஒர்க்கை பண்றதுக்கு. இப்போ ஒரு ரூட் யூசர்னு சொல்லி ஒரு யூசர் இருக்கும். இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்றத மட்டும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நான் இப்போ சொன்ன எல்லா விஷயத்துக்கும் வந்து செப்பரேட்டா நான் வீடியோஸ் நான் கண்டிப்பாக வந்து ஃபியூச்சர்ல போடுவேன். ஓகேவா? இப்போ இந்த கொலாபரேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொலீக்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரே ஆஃபீஸ்ல இருந்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு 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 ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் இருக்கும். இதுவே நம்ம ஆன்லைன்லையும் அதை நம்ம கிரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரியான கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரூட் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ரூட் யூசர் வந்து அவர் தான் வந்து இதை மேனேஜ் பண்ணுறவர். அதுக்கு கீழே ஐஏஎம் யூசர்ஸ் சொல்லி கொண்டு வந்து
அந்த ஐஏஎம் யூசர்ல எந்தெந்த யூசர் வந்து எதை பார்க்கலாம், எந்தெந்த இதெல்லாத்தையும் பார்க்கக்கூடாது. அதாவது நம்மளுடைய அந்த 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 சர்வர்ஸ்ல இருக்கிற அந்த பக்கெட்ல, அதாவது S3 பக்கெட் அப்படின்ற ஒரு இது இருக்கும். பக்கெட் அப்படின்னு மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபைல், அதாவது S3ல ஃபைல்னு வச்சுக்கலாம். அதுதான் பக்கெட்னு சொல்லுவாங்க S3ல. ஸோ அதை வந்து எந்த ஐஏஎம் யூசர் பார்க்கலாம், எந்த ஐஏஎம் யூசர் பார்க்கக்கூடாது, எதை வந்து அவங்க அக்சஸ் பண்ணலாம், எதை அவங்க அக்சஸ் பண்ணக்கூடாது, இப்படின்ற பயங்கரமான கஸ்டமைசேஷன் இருக்கு. இந்த மாதிரி கஸ்டமைசேஷன்லாம் பண்ண முடியும் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா இந்த கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்துட்டு கொடுத்த இந்த கஸ்டமைசேஷன்னால வந்துட்டு எல்லாத்தையும் உள்ள விட்டு அவங்களால வந்துட்டு சரி ஓகே இவருக்கு வந்து இவ்வளோ அக்சஸ் கொடுத்தா மட்டும் போதும், இந்த ஃபைலை நீங்கள் எடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து உங்களால் அப்லோட் பண்ண முடியாது, நீங்கள் அப்லோட் பண்ணலாம் திருப்பி எடுக்க முடியாது, இப்படின்ற மாதிரியான கஸ்டமைசேஷன்லாம் கொடுத்ததுனால ஈஸியாக வந்து நிறைய பேரால வந்து அங்கே உள்ள வந்து கொலாப் பண்ணி வந்து அவங்களால ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு. பிகாஸ் வந்துட்டு இப்போ எந்த ஒரு இந்த மாதிரியான கஸ்டமைசேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உள்ள வரலாம், உள்ள வந்து எந்த ஃபைல்னாலும் அப்லோட் பண்ணலாம், எந்த ஃபைல்னாலும் டிலீட் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபைல் எல்லாத்தையும் டிலீட் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அப்படின்ற பயத்திலேயே வந்துட்டு எந்த ஒரு கம்பெனியுமே வந்து இந்த மாதிரி ஆக்சஸாக கொடுக்காது. இந்த மாதிரியான ஆக்சஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கொலாபரேஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொலாப் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் அது முக்கியமான காரணம் இந்த ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். ப்ரைஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த கிராஸ் பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணுற இந்த விஷயம். ஸோ இதுதான் வந்துட்டு இருக்கோம். நம்ம அடுத்தடுத்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்துட்டு இந்த இதில் நம்ம மேக் பண்ண போகிறோம். இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன இதாக தான் வந்துட்டு நான் இப்போ இது பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கேன். ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து நம்ம என்னென்ன வீடியோஸ் வந்துட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜியை பற்றி வந்துட்டு அடுத்த சீரீஸ் வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து நெட்வொர்க்கிங்கில் வந்து ஒரு சீரீஸ் வரப்போகுது. அதுக்கப்புறம் பைத்தானில் வந்து ஒரு சீரீஸ் வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து சைபர் செக்யூரிட்டியில் வந்து ஒரு சீரீஸ் வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த சீரீஸ்லாம் அடுத்தடுத்து நம்ம வரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த சீரீஸும் தொடர்ந்து வீடியோஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒருவேளை வந்துட்டு இது வந்து இப்போதைக்கு பேசிக்காக போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வந்து இது எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்துட்டு விஷயங்கள்லாம் இருக்க போகுது. நான் இப்போது இதை வந்து இது மட்டும் இல்லை, அதாவது தியரிட்டிக்கலாக மட்டும் இது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறது கிடையாது. இந்த தியரிட்டிக்கலான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஒரு மேபி ஒரு 10 வீடியோ, ஒரு 7 வீடியோக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 7 வீடியோவில் 10 வீடியோக்கு அப்புறம் வந்துட்டு நான் நார்மலான வந்து நம்ம எப்படி வந்து நம்ம இதை ஒர்க் பண்ணுவோம், அதாவது AWSல ஆக்சுவலாக நான் வந்து இப்போ இதில் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா AWSல தான் நான் வந்து உங்களுக்கு வச்சு நான் சொல்லி தரப்போகிறேன். நான் AWSல வந்துட்டு இது எப்படி வந்து ஒரு மிஷின்ஸை வந்துட்டு அப் பண்ணுவோம், எப்படி வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்னென்ன சர்வீஸ் இருக்குது, AWSல என்னென்ன சர்வீஸ் இருக்குது, எந்தெந்த சர்வீஸ் வந்து முக்கியமானது, எதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறோமோ அதெல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனில் வந்துட்டு நான் ப்ராக்டிக்கலாக நான் கொடுக்குறேன். ஓகேவா?